கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. கரங்களை உயர்த்தி வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாக மாற்றி
வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஐயோ இனி வாழவே முடியாது என்று ஒரு சூழ்நிலை கூட வரலாம். நம்பிக்கையெல்லாம் அற்று போகலாம். இந்த கப்பலிலே போகும் பொழுது பவுலை தேற்றின தெய்வம், பவுலே இதற்குள் உன்னோடு நான் இருக்கிறேன், உன் நிமித்தமாக இந்த கப்பலில் உள்ள அனைவரையும் நான் காப்பாற்றுவேன், ஜீவனை கொடுப்பேன். நம்பிக்கை அற்று போன நிலைமையில அப்போஸ்தலனாகிய பவுலை காப்பாற்றின தெய்வம், அந்த கப்பலிலே காப்பாற்றின தெய்வம் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. எங்களை நீர் அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் கைவிட்டார்கள், சொந்தங்கள் கைவிட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டார்கள். ஆண்டவரே, யாரு கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தெய்வமாயிருந்து, ஆண்டவரே, தாவீது சொல்வது போல தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம் எல்லாரும் ஒரு மனதோடு எங்களோடு இணைந்து நீங்களும் ஆராதிக்க வேண்டும். நாம் எந்த இடத்திலே கூடுகிறோமோ தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும். எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை போற்றி துதிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் துதிக்க போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம், இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து பிறந்த நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு மகிமை. என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று
வைராக்கியத்தோடு சொல்லுகிற தேவன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு தேவன் உங்களுக்கு இல்லை என்று சொன்ன தேவன். அக்கினியின் நடுவில் இருந்து பேசின தேவன், பயங்கரமான தேவன். ஆனால் இந்த உலகத்திலே அவ்வளவு தாழ்மையாய் பிறந்தார், அவ்வளவு ஏழையாய் பிறந்தார், ஏழையில் ஏழையாய் பிறந்தார். அவரை நம்பின பிள்ளைகளை தேவன் அப்படி வைப்பது கிடையாது. அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறார். நன்றியப்பா. எல்லாரும் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி, எனக்காக இந்த பூமியிலே பிறந்தவரே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தவரே சொல்லுங்க. அவர் நமக்காய் பிறந்த நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து, நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்ந்தார். நன்றி நன்றி ஐயா. கரங்களை எல்லாரும் உயர்த்தி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. எல்லா கணமும் எல்லா மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நம்முடைய தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய தேவனுக்கு உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தொடர்ந்து மிஷனரி பள்ளித்தள பகிர்வை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடையேன் சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேலையிலே கூட நம்முடைய